பிரெட் அல்வா வீடியோ நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. இன்னைக்கு கல்யாண வீட்டில் நம்ம பிரெட் அல்வா செய்யணும். அதுக்கு என்னென்ன விஷயங்கள் போடுறோம், எப்படி நீங்க அந்த பிரெட் அல்வா செய்யலான்றத இந்த வீடியோ ஃபுல்லா பார்க்கலாம். முதல்ல ஒரு பாத்திரத்துல தண்ணி நிறைய ஊத்திக்கங்க. அந்த தண்ணி ஹீட் ஆகும்போது கொஞ்சமா பேரிச்சம்பழம் எடுத்து உள்ள ஆட் பண்ணிக்கங்க. கலருக்கு உங்களுக்கு வேணும்னா கேசரி பவுடர் போடலாம், வேண்டாம்னா நீங்க அப்படியே கூட பிளைனா சர்க்கரையை உள்ள ஆட் பண்ணி அதையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. சர்க்கரை பாகு அளவுக்கு வர வரைக்கும் இதை நல்லாவே ஹீட் பண்ணிக்கங்க. ஓகே, ஓரளவுக்கு வர ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமே இதை ஆஃப் பண்ணி ஓரமா வச்சு இன்னொரு கடாயில ரீஃபண்ட் ஆயில் ஃபில் பண்ணி வச்சுக்கோங்க. இது நல்லா ஹீட் ஆனதுக்கு அப்புறம் பிரெட் எல்லாத்தையுமே உள்ள போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கங்க. ரொம்ப ஃப்ரை பண்ற வேண்டாம், ஓரளவுக்கு ப்ரௌனா வரும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிடும். இதை ஃப்ரை பண்ணி எடுத்து நம்ம ஆல்ரெடி சுகர் சிரப் செஞ்சு வச்சிருக்கோம் பாத்தீங்களா, அதுல போட்டுக்கங்க. இதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமே பிளைன் கோவா உள்ள ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமா முந்திரி அதே எண்ணெயில வறுத்து அதையுமே உள்ள ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவைன்னா வெள்ளரி விதை, ட்ரை கிரேப்ஸ், பாதாம் இந்த மாதிரி எது வேணா நீங்க ஆட் பண்ணிக்கலாம். ஃபைனலா மில்க் மேட் அதையுமே உள்ள ஆட் பண்ணிட்டு ஒரு ஹாஃப் டேக்கு அப்படியே செட்டிலா விட்டுடலாம். மோஸ்ட்லி பெரிய குவான்டிட்டி அப்படின்னும் போது ஹாஃப் டே கரெக்டா இருக்கும். நீங்க வீட்டுல சின்னதா செய்றீங்க அப்படின்னா மேக்ஸிமம் ஒரு ஹாஃப் அன் அவர் விட்டா கூட அது போதும். ஹாஃப் அன் அவருக்கு அப்புறம் நீங்க எடுத்து சாப்பிட்டு பாத்தீங்கன்னா சூப்பரான பிரெட் அல்வா ரெடி ஆயிட்டு இருக்கும்.